அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியில் உள்ள குறுக்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா 27/8/2026 வியாழக்கிழமை. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். காட்டாச்சி வெள்ளம் பனிமலை சாஞ்சு கீழே விழுந்துச்சு, ஏற்றுக்க வைக்கல. ஓகே, வாங்க நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமந்து வளம் முதல் கேள்விங்க. சிவகங்கையை ஆண்ட அரசி. சிவகங்கை ஆண்ட அரசி அப்படின்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் எப்போ ஆனாங்கன்னா 1780 1796 வரைக்கும். ஓகேங்களா. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் நபர் இவங்க. முத்து வடுகநாதர் அவங்களுடைய ஒய்ஃபு. ஓகேங்களா. இவங்களுக்கு வீரமங்கை அப்படின்னு ஒரு நேம் உண்டு. இவங்க உடையாள்னு ஒரு படையை ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று மேலேருந்து கீழே ஒரு தமிழக பறவைகள் சரணாலயம், குந்தன்குளம் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்துக்கனால வேடந்தாங்கல். வேடந்தாங்கல். ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? சிவாஜி பாக்கியராஜ் நடித்த படம். சிவாஜியும் பாக்கியராஜெலாம் நடித்த படம் பாக்கியராஜுக்கு 4 தங்கச்சி 3 தங்கச்சி இருப்பாங்கள்ல, அந்த படம் பேர் என்ன? தாவணி கனவுகள். 3 நீ வரும். கனவுகள். ஐ திங்க் இது 84 வந்த படம். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? 4 மணியான கருத்துக்கள் கொண்ட சங்க பாடல் வகை. 4 மணின்னு ஆல்ரெடி ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது என்னென்னு எழுதணும்? 4 மணி கடிகை. பதில் என்ன? 4 மணி கடிகை. 4 மணி கடிகை அப்படின்னா இது 17 கீழ்கணக்கில் 101 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடல்லையும் அருமையாக 4 கருத்து இருக்குமாங்க. அதாவது 4 ஆபரணம் மாதிரி இருக்கிறதுனால, கருத்தை ஆபரணம் மாதிரி இருக்கிறதுனால 4 மணி கடிகை. ஓகே. 11 வலமிருந்த இடம் என்ன? புலர் பொழுது அப்படின்னா விடியும் பொழுது. வைகையை சொல்லலாம். சூரிய உதயம்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதிகாலையே சொல்லலாம். இல்லைன்னா இங்கே என்னென்னு வருது? விடியல். ஓகே. டி இருந்துச்சு, இல்லை இருந்துச்சு, அதனால் விடியல்னு போட்டோம். 5 மேலேருந்து கீழே. இன்ஃபர்மேஷன் தமிழில் இன்ஃபர்மேஷன்னா டேட்டா, தகவல். ஓகே. 6 மேலேருந்து கீழே. சிலப்பதிகாரத்தில் வரும் ஒரு துறவி, பெண் துறவின்னு சொல்லலாம். கவுந்தி அடிகள்னு சொல்லுவோம். கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் இவங்க பெண் துறவி. கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகையில் இவங்க தான் வழித்துணைக்கு கூட வருவாங்க. ஓகே. 14 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? சூரியன். சூரியன் ஆதவன், பகலவன், கதிரவன் சொல்லலாம். இங்கே வந்ததுனால 5 எழுத்து. நான் பகலவன் எழுதுறேன். பகலவன் நீங்கள் எழுதுனீங்கன்னா சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். உலகு. நேற்று கேட்ட அதே கேள்வி தாங்க. உலகு வையகம். உலகம் வையகம் அப்படின்னா பூமி எல்லாமே சொல்லக்கூடியது. தரணி சொல்லலாம். நான் அவனி. அவனியிலே பிறந்துன்னு சொல்லி முருகருக்கு ஒரு பாட்டு உண்டு. அவனியிலே. ஓகே. அடுத்த ஹிண்ட்டு 14 மேலேருந்து கீழே. தங்கத்தின் அளவை குறிப்பிடுவது. தங்கத்தோட அளவை எப்படி சொல்லுவோம்னா எத்தனை கேரட் தங்கம்னு சொல்லுவோம். இங்கே பேர்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் தங்கத்தோடைய குவாலிட்டியை சொல்லக்கூடியது. நமக்கு இங்கே
தங்கத்துக்கு சவன் இல்லைன்னா பவுன். ஒரு பவுன்னா 8 கிராம். ஓகே. 16 வலமந்து இடம். 16 வலமந்து இடம். இறைவனை வந்து வேறு என்னன்னு சொல்லலாம், எழுத முடியுது, கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் பண்ணிட்டோம். 9 கீழேருந்து மேலே என்ன? பிரபல இணைய தேடுபொறி, சர்ச் இன்ஜின். பிரபல கூகுள் சர்ச் இன்ஜின் சொல்லலாம். கூகுளில் தான் மேக்ஸிமம் தேடுறாங்க. ஸோ கூகுள். ஓகே. அப்போது 9 இடமிருந்து வலம் என்ன? திருநங்கையர் கோவில் திருவிழா நடைபெறும் இடம். திருநங்கையர் கோயில் திருவிழா நடைபெறும். கூத்தாண்டவர் கோவில் அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு கேட்காங்க. கூவாகம். அரவானுக்காக போகிறாங்க. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். இது வந்து குற்றால குறவஞ்சியில் வரக்கூடியது. வானகங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மந்திக்கனி கொணந்து கடுவன் மந்தியோடு கொஞ்சம். குற்றாலத்துடைய அழகையும் சொல்கிறது. ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? ஓசி. இதுக்காக தான் இந்த வீடியோ லேட்டே ஆச்சு. ஓசின்னா இலவசம். இங்கே வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து எவல் வாங்கதான் சொல்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட வந்து நான் இப்போ தாயை வாங்கிட்டு போயிட்டு இந்த தாயை இப்போ திருப்பி தாயை அப்படின்னு சொல்லி எவல் வாங்குதாங்கல்ல, அதை தான் ஓசிக்கு வாங்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. 18 கீழந்து மேலே என்ன? உபத்திரவம், குந்தகம், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. இதை வந்து இடைஞ்சல்னு சொல்லலாம். சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? ஜோடி. ஜோடியாக இருக்குன்னா எட்டையாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா இங்கே வந்து நான் என்னென்னு எழுதேன், இது 2. ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன? பதில், ஆன்சர். ஆன்சர் வந்து நான் இங்கே என்னென்னு எழுதேன், விடை. 4 வலமிருந்து இடம் என்ன? உடம்பு, மேனி, தேகம் எதுவுமே இல்லை. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் நாயகி. உள்ளத்தை அள்ளித்தா படத்துடைய நாயகியான ட்ரம்பா, கார்த்திக் ட்ரம்பா நடித்த படம். ஐ திங்க் 96 வந்துக்கும்னு நினைக்கிறேன். 4 வலமிருந்து இடம் என்னென்னா, உடம்பை வந்து இப்போ என்னன்னு சொல்லலாம், மேனி, தேகம், சான்ஸ்கிரிட்லேருந்து எழுதின வேர்டு சரீரம். ஓகே. கடைசியாக 17 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் ராஜகோபாலாச்சாரியர், சி ராஜகோபாலாச்சாரியர், சக்கரவர்த்தி, ஆஹா இதுலேயும் ஹிண்ட் ஆக்கிட்டாங்களா, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி மாற்றாங்க பாருங்க. ஒன்று இக்கு இல்லை ஏதோ ஒரு இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்க, ஷார்ட் ஃபார்மாக கொண்டாங்களாம். ஒன்று சக்கரவர்த்தி, ஏதோ ஒன்று இத்துக்கோ எதுக்கோ இடத்துக்கு இடம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர். ஓகேங்களா? இதை எப்படி எழுதுவோன்னா, சக்கரவர்த்தி தான் எழுதுவோம். இவங்க ஒன்று இந்த கேவை தூக்கணும், இல்லைன்னா இத்தை தூக்கியிருப்பாங்க. ஓகே. அப்போ 17 கீழேருந்து மேலே என்ன? மதம், ரிலீஜியஸ், சமயம். சமயங்கிறது நேரத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. 15 இடமிருந்து வலம் என்ன? கடைசி கேள்விங்க. வட இந்திய ஆறு. வட இந்திய ஆறு வந்து கங்கை சொல்லலாம். இங்கே வந்து நான் சொல்கிறேன் யமுனை. ஓகேங்களா? இதை தான் இன்றைய பதிவுகள். தப்பாது மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டு, பாரதம் இருக்குது, வாதம் இருக்குது. சரிங்களா?
மாதம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 15 வேர்டு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 வித்தியாசங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விவாத அரங்கம், அதில் எப்படிலாம் சண்டை போடுறாங்கங்கிறத காமிக்காங்க. இதில் என்னெல்லாம் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஸ்பீக்கரில் உள்ள லைட்டுக்குள்ளதில் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது, இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது வித்தியாசம் இதில் உள்ள பேனா ஒன்று மிஸ்ஸிங்கு. மீதி வித்தியாசங்கள் நீங்கள் கண்டுபிடிங்க. நன்றிங்க. இந்த பேனாவை தான் சொன்னேன். ஓகே, நன்றிங்க.